எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் 1000 வருஷ அரசாட்சி குறித்து வேத சட்டத்திலிருந்து புதிய ஏற்பாடு, புதிய சட்டம், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் 6வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவன், நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிகப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ள ஒருவரை கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்றான். ஆகவே இந்த வெள்ளை குதிரை அப்படின்னா இதான் 1000 வருஷ அரசாட்சி, சுவிசேஷம். ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. வெள்ளை குதிரைனா சமாதானத்தை குறிக்கும். இப்போ சமாதானத்தின் சுவிசேஷம் உலகெங்கும் முதல்ல வெள்ளை குதிரை வரணும். 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். அதுக்கு பின்னாடி தான் சிகப்பு குதிரை. அவன் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் எடுத்து போடும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகவே சமாதானம் இல்லைன்னா சாவு. முதல்ல 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷம் இந்த பூமியில் சமாதானத்தின் சுவிசேஷத்தை 1,44,000 பேர் யூதருங்க நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அப்போ இந்த உலகம் முழுசும் முதல்ல வெள்ளை குதிரை வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்தை உலகெங்கு சொல்லணும். அதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு முத்திரையாக உடைச்சி சமாதானத்தை பூமியில் எடுத்து போட்டு கொலை செய்யத்தக்கதாக. அதுக்கு பின்னாடி தான் கருப்பு குதிரை தராசு அவன் கையில் நிற்கும். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமையும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமையும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. அப்போ இந்த திராசில் நிறுத்தி அப்போ தான் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு சாத்தானுடைய ஆட்சியில் அவன் முத்திரையை தரித்தவர்களுக்கு விற்கவும் வாங்கவும் கொல்லவும் அதிகாரம். ஆகவே ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். முதல்ல வெள்ளை குதிரைனா இது 1000 வருஷ அரசாட்சி குறிக்கும். உலகெங்கும் 1000 வருஷ அரசாட்சி. வெள்ளை குதிரை அவனுக்கு கிரீடம், அவங்க ஆளுகை. ஆகவே சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவர்கள் கண்டேன். அவர்களுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகவே முதல்ல நடக்க வேண்டியது 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருந்து நடத்துவார். எருசலேமில் இருந்து அதே போல் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி பரலோகத்தில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து பூமியில் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல. மகிமின் சரீரத்துலையும் இருக்கிறதில்ல, மாம்ச சரீரத்திலும் இருக்க போகிறதில்ல. ஒரு தடவை மரித்து பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதற்கு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சட்டத்தை விளங்காத அநேக பேர் என்ன சொல்கிறாங்க, இயேசு வராரு, பரிசுத்தவான்களை கூப்பிட்டு வராரு, 1000 வருஷ அரசாட்சி தராரு, மரித்துன்னு எழுப்புகிறாரு. இந்த பூமியில் ஏறக்குறைய இயேசு வந்து போன பின்னாடி 6 கோடி பேர் இது வரைக்கும் ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாங்க. சிலுவை போர், அக்க போர், எத்தனையோ போரில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் 6 கோடி பேர்த்த அந்த பூமியில் எழுப்பி அவங்க மகிமை சரீரத்தில் இருந்து அதுக்கு பின்னாடி யாராச்சும் சாத்தாங்கிட்ட போவாங்களா? இப்போ ஏற்பட்ட அதிசயத்தை விட்டு விலகுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் வாழ போகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரே தேவனை ஆராதிக்கிறவங்க தான் உலகத்தை ஆளுவார்கள். சபை தான் சமுதாயத்தை ஆளும். ஆகவே தேவனுடைய அந்த சட்டத்தை விளங்காத இயேசு வருவாராம், எருசலேமில் இருப்பாராம், மரித்தோர் எழுப்புவாராம், 1000 வருஷ அரசாட்சி தருவாராம். இதெல்லாம் தப்பான விளக்கம். நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே போய் ஒரு சொப்பனத்தில் எப்படி யோசேப்புக்கு எகிப்தில் ஆட்சி அதிகாரம் முத்திரை மோதிரம் வந்ததோ அதே போல் தேவன் சடுதியாய் இந்த பூமியில் 1000 வருஷ அரசாட்சி தருவார். எப்போ தருவார்? தேவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 500 வருஷம், இன்னும் 1000 வருஷம் எப்போன்னு தெரியாது. 1000 வருஷம் அரசாட்சி முதல்ல முடியணும். அதுக்கு பின்னாடி தான் சிகப்பு குதிரை, அதுக்கு பின்னாடி தான் கருப்பு குதிரை, அதுக்கு பின்னாடி தான் மங்கின குதிரை. ஆகவே முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். ஆகவே நம்ம சமாதானத்தின் சுவிசேஷத்துக்காக காத்திருப்போம், வெள்ளை குதிரைக்காக காத்திருப்போம். கிரீடத்தை பெற்றுக்கொண்டு 10 பட்டணத்துக்கு அதிகாரி, 5 பட்டணத்துக்கு அதிகாரியாய் நாம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்காக. யூதருங்க 1000 வருஷம் சுவிசேஷம் சொல்லுவாங்க. நம்ம ஆசாரியாக இருந்து
சபை நடத்தின புறஜாதி நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். ஆகவே தேவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன தருணம் என்று. ஆகவே முதல்ல 1000 வருஷ அரசாட்சி, இந்த சமாதானத்தின் இந்த வெள்ளை குதிரை என்பது சமாதானத்தின் சுவிசேஷம். இது 1000 வருஷம் நடக்கணும். அதுக்கு பின்னாடி தான் சிகப்பு குதிரை. ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு முத்திரையை உடைத்து தேவன் தந்த அந்த விளக்கத்தை அறிந்து கொள்ள பரிசுத்தாவி வர வேணும். ஒரே தேவனை ஆராதிப்போம், ஒரு தேவனுடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் அது விளக்கம் புரியும். இல்லைன்னா விளக்கு இல்லாத வீட்டில் வெடி வெடி சண்டை என்பது போல் விளக்கம் இல்லாத சபையில் இயேசு வருவாராம், ரகசிய வருமா, கூட்டிகிட்டு போவாராம், மறுபடியும் கீழே இறக்குவாராம், என்னை மேட்சிக்காக காட்டுறாரு. ஆகவே இப்போ இறக்குற மாதிரியே போய்கொண்டு இருக்கும். சடிதியாய் யோதரங்க ரட்சிக்கப்பட்டு உலகம் எங்கும் எருசலேமுக்காக சண்டை கிடையாது, அந்த பூமிக்காக சண்டை கிடையாது, தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய சமாதானத்தை உலகெங்கும் சொல்லி 1000 வருஷம் ஏதேன் தோட்டம் போல் அந்த உலகத்தை மாற்றணும். முதல்ல சமாதானத்தின் குதிரை வரணும், வெள்ளை குதிரை வரணும். ஆகவே 1000 வருஷ அரசாட்சி என்பது வெள்ளை குதிரை, அதுக்கு பின்னாடி தான் சிகப்பு குதிரை. ஆகவே ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை விளங்கிக் கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.